தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் நாடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் பக்தி, உணர்ச்சிகளின் பிரதியான பக்தி. நான் பூஜை, சமர்ப்பணத்தின் பிரதியான பூஜை. தேவராஜன் இந்திரன் தேவர்களின் பேச்சை கேட்டு வஜ்ராயுதத்தை பயன்படுத்தாமல் நிறுத்தினான். தேவகணங்களிடம் பேசிய சிவன் தேவி பார்வதிக்கும் விளக்கம் அளித்தார். அவதாரத்தின் கடமையை நிறைவேற்ற கௌரி புத்திரனோடு கஜானனம் புறப்பட்டார். பல்லாலுக்கும் அவன் தாய் தந்தைக்கும் ஸ்ரீ கணேசர் அருளினார். நாரதரின் அறிவுரைப்படி கஜானனன் திரிபுராசுரனுக்கு வரமளித்தார். வரம் பெற்ற திரிபுராசுரன் ஆணவத்தோடு தந்தையிடம் கூறினார், எனது ஜன்ம தந்தை ரிஷிகிரக சம்பத், நான் நிலையான சக்தியையும் 3 உலகத்தையும் அதிகாரம் செய்யும் வரத்தையும் பெற்றுவிட்டேன். அந்த கஜானனன் வரமளித்ததன் விளைவுதான் இது. பிறகும் ஏன் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறாய்? வரத்தை தான் பெற்றுவிட்டாயே. முதலில் நேரில் வந்த ஸ்ரீ கணேசரின் சக்தியை நம்ப மறுத்தாயே. இப்பொழுது வரம் பெற்ற பிறகு நம்ப வேண்டியதுதானே? இல்லை, எதிரியின் பலத்தை நம்பும் தவறை எத்தனை சக்தியை பெற்ற ஒரு வீரன் ஒருபோதும் நம்ப மாட்டான். இப்பொழுது கூறுங்கள், கஜானனன் எனக்கு அளித்த வரத்தை எப்படி சோதிப்பது? இப்பொழுது உனக்கு வரதானம் கிடைத்திருக்கிறது, உன் சக்தியும் அதிகரித்திருக்கிறது. பிறகு உன் எதிரி எங்கிருப்பான் என்று அறிய ஆசைப்படுகிறாய் திரிபுராசுரா? 3 உலகத்திலும் வரம் பெற்ற திரிபுராசுரனின் சக்தியை காண்பிக்க வேண்டும். எனக்கு யாராவது எதிரி இருந்தால் அவர்களை அப்படியே தண்டித்து விடாமல் நான் என் சக்தியை அவர்களிடம் சோதித்து பார்ப்பேன். தேவையில்லாத கேள்விகளை கேட்காமல் என் நேரத்தை வீணாக்காமல் எனக்கு கூறுங்கள் ஜென்ம தந்தையே, நான் எப்படி அந்த வரதானத்தை பற்றி சோதித்து பார்ப்பது? ஏன் உன்னுடைய மனதில் நாம் ஆராதிக்கும் ஸ்ரீ மகாகணேசர் கொடுத்த வரத்தில் நம்பிக்கை இல்லையா? இது என் கேள்விக்கான பதில் அல்ல. எச்சரிக்கிறேன் திரிபுராசுரா, ஒருவேளை உன் மனதில் ஸ்ரீ மகாகணேசர் அளித்த வரத்தில் சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் உன் வரத்தை நீயே இழக்கப் போகிறாய். ஜென்ம தந்தையே, என் மனதில் ஸ்ரீ கணேசரின் கருணை பற்றி சந்தேகமில்லை. என்னுடைய சக்தியிலேயே சந்தேகம் இருக்கிறது. சீக்கிரம் கூறிவிடுங்கள். குழந்தாய் திரிபுராசுரா, நீ உன் விருப்பப்படி
ஆகாயம் வரை விஸ்வரூபமாக்கிக் கொள்ளலாம். நிலையான சக்தி கொண்ட நீ உன் ஆணைப்படி அசுர சேனைகளை அழைத்துக் கொள்ளும் சக்தி உன்னிடம் இருக்கிறது. குழந்தாய், பூலோகம் முதல் பாதாளம் வரை நீ ஒருவனாக சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொள்ள முடியும். விஸ்வரூபம் தா. மகனே கணேஷா, அட்டகாசமாக சிரிக்கும் இந்த அசுரன் யார்? பதில் கூறு கணேஷா. இவன் தானே அந்த ரிஷி கிரக சம்பந்தின் மகன் திரிபுராசுரன்? ஆம் தாயே, தாங்கள் தங்கள் திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தினால் நிச்சயம் தெரிந்துவிடும். அந்த திரிபுராசுரன் தான் நிலையான சக்தியையும் 3 லோகத்திற்கும் அதிபதியாக்கும் வரத்தையும் பெற்று தான் வரத்தின் சக்தியை பற்றி சோதித்துக் கொண்டிருக்கிறார். யார் உனக்கு வரம் அளித்தது? நான் அளிக்கவில்லை தாயே. நான் எப்படி தங்கள் ஆணை இல்லாமல் திரிபுராசுரனுக்கு வரதானத்தை அளிக்க முடியும்? என்னை குழப்ப முயற்சி செய்யாதே கணபதி. திரிபுராசுரன் உன்னை நோக்கிதானே ஆராதித்தான். பிறகு நீ இல்லாமல் அவனுக்கு வேறு யார் வரமளிப்பார்கள்? நீ உன் தாயிடம் பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாயா? கூறு கௌரிபுத்திரா, கூறு. அமைதியாக இரு கௌரி. நீ கோபத்தில் உச்சக்குரலில் பேசுவது என் தியானத்தை கலைக்கிறது. சுவாமி, முதல் பூஜையின் அதிகாரி மகன் கணேசன் ஒருபோதும் அசத்தியம் பேச மாட்டான். அவன் கூறுவதில் நம்பிக்கை வை கௌரி. எப்படி நம்ப முடியும் சுவாமி? திரிபுராசுரன் ஸ்ரீ கணேசனைத்தான் ஆராதித்தான், வரத்தை வேண்டினான். அதை நான் என் காதால் கேட்டேன். அவனுக்கு கணேசனை தவிர வேறு யார் வரம் தருவார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை நீ சுயமாக கேட்டுக்கொள் கௌரி. சுயமாகவா? ஆம், சுயமாக இந்த கேள்வியை நீ கேட்டுக்கொண்டால் இதற்கான பதில் உனக்கே கிடைத்துவிடும். ஸ்ரீ மகா கணேசரின் 1 அல்ல 2 அவதாரங்கள் உன் மகன்கள் ரூபத்தில் இருக்கின்றார்களே. அந்த வரதானத்தை கௌரிபுத்திரன் கணேசன் தந்திருக்கலாம். அதேபோல் கஜானனும் தந்திருக்கலாமே. அப்பொழுது திரிபுராசுரனுக்கு வரத்தை கஜானன் அளித்தான். தவம் இருப்பவர்களுக்கு வரம் தருவது அவர்கள் ஆராதனை தர்மம் தானே. யார் ஆராதித்தாலும் தன்னுடைய தர்மத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்பொழுது தனது தாய்க்கு அளித்த வாக்கை யுக்தியின் மூலம் மீறுவது தர்மமா அதர்மமா? கௌரிபுத்ரா, கஜானனன் எங்கே? அவன் என் விருப்பம் இல்லாமல் திரிபுராசுரனுக்கு வரத்தை கொடுத்து தவறு செய்திருக்கிறான். அமைதி அடையுங்கள் தாயே, அமைதி அடையுங்கள். என்னால் அமைதியாக இருக்க முடியாது. கஜானனனுக்கு தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும். நான் எந்த தவறும் செய்யவில்லை தாயே. நான் தங்கள் தண்டனைக்குரியவன் அல்ல. ஏன் நான் திரிபுராசுரனுக்கு வரத்தை அளித்து கௌரிபுத்திரனின் எண்ணத்தை நிறைவேற்ற கூடாதா? ஆனால் தாயின் கோபம் அவ்வளவு சீக்கிரத்தில் போகக்கூடியதல்லவே. நான் மயூரீஸ்வரனாக இருக்கும் போது தாய் இல்லை இல்லை, நான் தாயின் கோபத்திற்கு ஆளாக விரும்பவில்லை. இந்த பிரச்சனையில் இருந்து நான் வெளிவருவதற்கு வழியை தேடியே ஆக வேண்டும். தாயின் கோபத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கிறது கஜானனா. நீ சிந்தாமணி கஜானன் சிலையாக மாறிவிடு. நான் திரிபுராசுரனுக்கு வரத்தை அளிக்கும் போது இதைத்தானே அவனிடம் கூறினேன். சிந்தாமணி கணேசனின் சிலை அவனிடம் இருக்கும் வரையில் மரணம் அவனை நெருங்கவே நெருங்காது என்றேனே. இப்பொழுது அது ஒரு வழிதான் கஜானனா.
சிவாய நமः. என் ஆணையை சற்று மதிக்காமல் கஜானனன் திரிபுராசுரனுக்கு வரத்தை அளித்து விட்டான். இனி 3 உலகிற்கும் துன்பம் ஆரம்பித்துவிடும். கஜானனன் தானே அதற்கு பொறுப்பை ஏற்க வேண்டும். நான் இன்று அவனுக்கு தண்டனையை கண்டிப்பாக அளிக்கத்தான் போகிறேன். இந்த சிலை எங்கிருந்து வந்தது? இந்த சிலையை தெரியவில்லையா தாயே? இது நம் கஜானனன் தான். கஜானனா இந்த சிலை வடிவில் இருப்பது? ஆம் தாயே, தங்களின் கோபம், ஆத்திரம் மற்றும் தண்டனைக்கு பயந்து கஜானனன் சிந்தாமணியாக ரூபம் கொண்டு இப்படி சிலையாக அமர்ந்து விட்டான். தாயே, இந்த சிந்தாமணி கஜானனின் சிலை மீது கோபப்பட்டு உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. இப்பொழுது கஜானனன் மூலப்பொருள் சிமா கணேசரின் எண்ணப்படி சிலையாக இப்படி அமர்ந்து விட்டான். தாங்கள் அவனை மன்னித்து விடுங்கள். எப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் ஜென்மத்தந்தையே? மகனே திரிபுராசுரா, ஸ்ரீ கஜானனன் உனக்கு அளித்த வரத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்பினால் அநியாயம் அட்டகாசம் செய்யாமல் சொர்க்கம், பூலோகம், பாதாளத்தை அதிகாரம் செய்யலாம். 3 லோகத்திலும் அதிகாரமா? அப்படி என்றால் 3 லோகத்திற்கும் அதிபதி? ஆம் மகனே, 3 உலகத்திற்கும் அதிபதியான பிறகு எந்த தீய செயலையும் செய்யக்கூடாது. அப்படி இல்லாமல் அதிகாரத்தை நிலைநிறுத்த எண்ணி அநியாயமோ அட்டகாசமோ செய்தால் உன்னுடைய முடிவு நிச்சயம். எனக்கு முடிவா? சராசரத்திலேயே அதிக சக்தி வாய்ந்தவன், வரத்தின் சக்தியை பெற்றவன் திரிபுராசுரனுக்கு முடிவா? கிடையாது, ஒருபோதும் கிடையாது. என் ஜன்ம தந்தையாக இருந்தும் கூட நீங்கள் தவறு செய்கிறீர்களே. என்னை அழிக்கக்கூடிய சக்தி சராசரத்தில் யாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை. அகங்காரத்தை விட்டுவிடு மகனே. உன் அகங்காரம் உன்னை மரணத்திற்கு அழைத்துச் செல்லும். ஜன்ம தந்தையே, மீண்டும் மீண்டும் தவறு செய்வதை விட்டுவிடுங்கள். நான் சக்தி வாய்ந்தவன் என்று ஸ்ரீ கணேசரே வந்து எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னை வதம் செய்ய போவதில்லை என்றார். எதுவரை சிந்தாமணி கஜானனின் சிலை என்னிடம் இருக்கிறதோ அதுவரை யாரும் என்னை வதம் செய்ய முடியாது. ஆனால் சிந்தாமணி கஜானனின் சிலை உன்னிடம் இல்லை. பிறகு சிந்தாமணி கஜானனின் சிலை எங்கிருக்கிறது? எங்கிருக்கிறது? பதில் கூறுங்கள். அந்த சிலை விஷயமாக ஸ்ரீ கஜானனன் தானே கூறினாரே, உன்னுடைய கர்மங்களின்படி அந்த மூர்த்தி உனக்கு கிடைக்கும் என்று. சத்தியம், தர்மம் மற்றும் பக்திக்கு நீ மரியாதை கொடு. உன் கர்ம வினை பயன் அதிகமாகும். சிந்தாமணி கஜானனின் சிலை உனக்கு உன்னை தேடி தானாக வரும். அந்த சிந்தாமணி கஜானனின் சிலையை நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்பொழுது நான் அதை பற்றிய தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன். இருந்தும் அதற்கு முன் நான் சொர்க்கத்தின் மீது அதிகாரத்தை செலுத்த வேண்டும். நான் சொர்க்கத்தின் அதிபதியாக வேண்டும். வரம் பெற்ற திரிபுராசுரனின் சக்தி வாய்ந்த அசுர சேனைகளே, வெளிவாருங்கள். வரம் பெற்ற அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு என்னுடைய எண்ணப்படி வெளிவந்த அசுர வீரர்களே, செல்லுங்கள்.
சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். அங்கு கோழைகளாக பயந்தவர்களாக இருப்பவர்களை எங்கும் ஓடவிடாமல் பிடித்து வையுங்கள். வாருங்கள் சொர்க்கத்திற்கு. வரதானம் பெற்ற அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு, வரதானம் பெற்ற அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு, வரதானம் பெற்ற அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு, வரதானம் பெற்ற அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு. தாய் பார்வதி தடுத்த பிறகும் கூட கௌரிபுத்திர கணேச துஷ்ட அசுரனுக்கு வரத்தை அளித்திருக்கிறார். துஷ்ட திரிபுராசுரனின் குரலை கேட்கும் பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. நம் தேவர்களின் எதிரி துஷ்ட திரிபுராசுரனை அவசியம் தண்டித்தே ஆக வேண்டும். கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசரின் வரத்தை மாற்றி காட்டி ஆக வேண்டும். நம் திவ்ய சக்தியின் மூலம் அசுர சேனையை பாதாளத்திற்குள் அடைத்துவிட வேண்டும். மீண்டும் வெளிவராதபடி அடைத்துவிட வேண்டும். வேண்டாம் தேவராஜா, வேண்டாம். திரிபுராசுரனிடம் நாம் அவமானப்படுவதை தவிர வேறு எதையும் சாதிக்க முடியாது. வரம் பெற்ற திரிபுராசுரனுக்கு ஸ்ரீ கணேசரின் கருணை இருக்கிறது. அதன் முன்னே நம் திவ்ய சக்திகள் அனைத்தும் வீணாகிவிடும் தேவராஜா. ஆம் தேவராஜா, வரத்தை பெறுவதற்கு முன்பே தேவ எதிரி திரிபுராசுரனிடம் நம் திவ்ய சக்தியை பயன்படுத்தி நாம் திரும்பி விட்டோமே. வரம் பெற்ற பிறகு அவனுடைய சக்திகள் இன்னும் அதிகமாகி இருக்கும் அல்லவா? ஆம் தேவராஜா, ஆம். நாம் அவனிடம் செல்ல முடியாது. இதுதான் உங்கள் அனைவரின் இறுதி முடிவா என்ன? ஆம் தேவராஜா, அந்த மாபெரும் சக்தியை பெற்ற வரம் பெற்ற திரிபுராசுரனிடம் யுத்தம் செய்வது நம்மால் முடியாத காரியம். ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரத்தினால் நம்மை அமைதியாக சொர்க்கத்தில் வாழ விட விரும்பவில்லை. சிவன் பார்வதி கௌரி புத்திரிடம் பேசிய பிறகும் கூட நம்மை திரிபுராசுரன் ஆக்கிரமிக்கும் அளவிற்கு விட்டுவிட்டார். இது நம்முடைய துர்பாக்கியம். நமக்கு வரம் பெற்றவனின் முன்னால் நிற்க கூட தகுதி இல்லை என்று கூறினால் என் முன்னே நிற்காதீர்கள். இந்திரா, நான் உன்னை யுத்தத்திற்கு அழைத்து களைத்து விட்டேன். ஏன் உனக்கு மகாபலி திரிபுராசூரனோடு யுத்தம் செய்யும் தகுதி இல்லையா என்ன? சக்தி இருந்திருந்தால் இவன் கோழை போல் வாயை மூடிக்கொண்டு சொர்க்கத்திற்குள் அமர்ந்திருப்பானா திரிபுராசுரா? மூர்க்கா இந்திரா, திரிபுராசூரனின் ஜன்மமே சொர்க்கலோகத்தின் சுகபோகத்தை அனுபவிக்க பிறந்தது. ஆனால் நீயோ யுத்த பூமிக்கே வராமல் என்னிடம் தோற்றுவிட்டதாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். இப்பொழுது நானே சுயமாக சொர்க்கலோகத்தின் அதிபதியாகலாமா என்று பார்க்கிறேன். எனக்கு நீயும் உன்னுடைய இந்த அனைத்து தேவகணங்களும் எனக்கு பணிவிடை செய்து என் காலடியில் சேவை செய்ய வேண்டும். முடியாது, ஒருபோதும் முடியாது. தேவர்களே, இங்கிருந்து மறைந்து விடுங்கள். சொர்க்கத்தின் அதிபதி திரிபுராசூரன். ஸ்ரீமன் நாராயண நாராயண நாரா. சொர்க்கத்தின் தேவர்கள் எத்தனை கோழைகளாக பயந்தோடி விட்டார்கள். இப்படி இருப்பார்கள் என்று நான் எண்ணவே இல்லையே. தங்களின் வரம் பெற்ற சக்தியை எதிர்த்து நிற்பதற்கு இங்கு யார் இருக்கிறார்கள் சொர்க்காதிபதியே? வரம் பெற்ற சொர்க்காதிபதி அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு, வரம் பெற்ற சொர்க்காதிபதி அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நீங்கள் வரத்தை அளித்து பெருமை பெற்று விட்டீர்கள். திரிபுராசுரன் சொர்க்கத்தை அடைந்து விட்டானே. இப்பொழுது நான் சொர்க்கத்திற்கு சென்று திரிபுராசுரனுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். நாராயண நாராயண. நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நம. ஓம் கஜானனாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் கஜானனாய நம. ரிஷிகிரக சம்பந்தின் மகனான திரிபுராசுரா,
நீ சொர்க்காதிபதியாக ஆனதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாராயண நாராயண. பார்த்தாயா நீ ஸ்ரீ மகா கணேசரின் வரம் பெற்ற அதிசயம்? யுத்தமே இல்லாமல் சொர்க்கத்திற்கு அதிபதியாகிவிட்டாய். தங்கள் வாழ்த்துக்கு மிக்க நன்றி. இருந்தும் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. நாராயண நாராயண. திரிபுராசுரா, நான் உனது தந்தை ரிஷிகிரக சம்பந்தின் நண்பன் நாரதன். நீங்கள் வெறும் நாரதர் தானே? இல்லை இல்லை திரிபுராசுரா, நான் வெறும் நாரதர் மட்டுமல்ல, நான் தேவ ரிஷி நாரதன். தேவ ரிஷி நாரதரா? அப்படி என்றால் தேவர்களின் ரிஷி. கூறுங்கள் தேவரிஷி, இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறீர்களே, தேவர்களின் ரிஷியான உங்களுக்கு அசுரர்களின் சொர்க்கத்தில் என்ன வேலை இருக்கிறது? நாராயண நாராயண. திரிபுராசுரா, இந்த நாரதன் எப்பொழுதும் எங்கும் காரியமில்லாமல் செல்ல மாட்டான். நான் இப்பொழுது இங்கு உன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியமான ஒரு காரியத்தை பற்றி கூற வந்தேன். என் உயிரை பற்றியா? ஆம் திரிபுராசுரா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்பொழுது நீ இருக்கிறாயே, இந்த ஜென்மம் எப்படி வந்தது என்று? நன்றாக நினைவிருக்கிறது தேவரிஷி, நன்றாக நினைவிருக்கிறது. ரிஷி கிரக சம்பத் என்னுடைய தந்தை. அவர் செய்த தபத்தின் புண்ணியத்தால் என் ஜன்மம் உருவானது. அப்படி என்றால் தாற்பயம் என்ன? நான் தவத்தின் பலனாக ஜென்மம் எடுத்து வந்தவன். அதன் காரணமாக ஜென்மம் எடுத்த உடனே நானும் தவம் இருந்து விட்டேன். என் தவத்தின் உக்கிரத்தின் காரணமாக ஸ்ரீ கஜானனின் வரம் எனக்கு கிடைத்தது. அது உனக்கு தெரிஞ்ச விஷயம் திரிபுராசுரா, அதனால் இதை கூறுகிறாய். தேவரிஷி, இந்த உண்மை எனக்கு தெரிந்ததனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் கூறப்போகும் விஷயத்தை நீ நம்பாமலும் இருக்கலாம். அப்படி என்றால் தாற்பயம் என்ன? என்னை பற்றிய விஷயம் வேறொன்று இருக்கிறது. நாராயண நாராயண. உண்மை என்னவென்று தெரியுமா? நான் இங்கு உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுவதற்காகத்தான் வந்தேன். என்ன அந்த உண்மையான விஷயம்? நாராயண நாராயண. திரிபுராசுரா, மன தைரியத்தோடு கேள். நீங்களும் கேளுங்கள் அசுர வீரர்களே. உங்கள் சுவாமி சொர்க்காதிபதி திரிபுராசுரனை பற்றிய உண்மையை கேளுங்கள். இந்த திரிபுராசுரன் தானாக வந்த உங்கள் சொர்க்காதிபதி தாரகாசூரனின் 3 புத்திரர்களின் ஆத்மாக்களை ஒன்றாக உள்ளுக்குள் வைத்திருப்பவர். அதனால்தான் வரதானம் பெற்றவுடன் 3 லோகங்களும் கைக்குள் வந்துவிட்டன. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நாராயண நாராயண. என் பேச்சில் சற்றும் சந்தேகம் வர வேண்டாம் திரிபுராசுரா. தேவரிஷி, என்னவென்று தெரியாமல் என்னுடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீ கஜானனின் பேச்சையே நம்பாதவன் நான். அவர் பேச்சை நம்புவதோடு என் பேச்சையும் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உங்கள் ஆத்மாவை பற்றி நீங்கள் அறிய முடியும். நான் இப்பொழுது இங்கு வந்தது உன்னை பற்றிய உண்மையை எடுத்து கூறுவதற்காகத்தான் திரிபுராசுரா. உன்னை போன்று ஒரு மகா வீரம் மகா பராக்கிரமம் கொண்ட இதுவரை சராசரத்தில் வந்ததே இல்லை அசுர வீரர்களே. இனி வரும் காலத்திலும் வரப்போவதில்லை. சொர்க்காதிபதி ஆன பிறகு உன் சுப வேலைகளை ஆரம்பி. உங்களைப் போன்ற ஒரு நண்பனை அடைய நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தங்கள் பேச்சில் எனக்கு சற்றும் சந்தேகம் இல்லை. அவ்வப்பொழுது எனக்குள் இருந்து 3 ஆத்மாவின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. நாராயண நாராயண. தாங்கள் கூறிய விஷயமும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் வருங்காலமும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். திரிபுராசுரா, பக்தியின் பலன் அப்படித்தான் இருக்கும். தேவரிஷி, அப்பொழுது உங்களுக்கு எந்த விஷயமும் தெரிந்திருக்கும். சிந்தாமணி கஜானனின் சிலை எங்கிருக்கிறது? அது கிடைத்து விட்டால் நான் என்றென்றுமே அமரனாகி விடுவேன். இந்த சொர்க்கத்தில் இருக்கிறதா தேவரிஷி? தாங்கள் பக்தியின் திவ்ய சக்தி மூலம் சிந்தாமணி கஜானனின் சிலையை எங்கிருக்கிறது என்று கண்டுபிடித்து தர முடியுமா? இல்லை இல்லை திரிபுராசுரா, எனக்கு சிந்தாமணி கஜானனன் பற்றிய உண்மை எதுவும் தெரியாது. அதை பற்றி தங்களுக்கு தெரியாது என்றால் வேறு யாருக்கு தெரியும்? இல்லை, எனக்கு அதுவும் தெரியாது. தேவரிஷி, இது கூட தங்களுக்கு தெரியாது என்றால் வேறு என்னதான் தங்களுக்கு தெரியும்? எனக்கு இது மட்டும் தான் தெரியும். திரிபுராசுரா, சிந்தாமணி கஜானனன் மூர்த்தியை பற்றிய விஷயம் தெரிய நீ கைலாயத்திற்குத்தான் செல்ல வேண்டும். அங்கு கௌரி புத்திரரை தான் கேட்க வேண்டும். ஓம் மகா கணேசாய நம. சொர்க்காதிபதியே,
தாங்கள் இந்த முனிவரின் பேச்சை கேட்டு கவலைப்பட வேண்டாம். நாம் இந்த சொர்க்கத்தை ஆக்கிரமிக்கும் முன்பு அசுர எதிரி அந்த தேவர்களோடு இவர் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார். மூர்க்கா! அசுர அதிபதி திரிபுராசுரனுக்கு தேவையில்லாமல் அறிவுரை கூறும் தவறை இனி ஒருபோதும் செய்யாதீர்கள். இல்லை என்றால் திரிபுராசுரனின் கோபம் உங்களை மரணத்துக்கு இரையாக்கிவிடும். என் தவறுக்கு மன்னித்து விடுங்கள் சொர்க்காதிபதியே. கேட்காதே, என்னிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதே. அந்த கோழை இந்திரனையும் அவனோடு தப்பிச் சென்ற அந்த தேவர்களையும் கண்டுபிடித்து என் முன் கொண்டு வந்து நிறுத்தும் வரை கேட்காதே. அவர்களை என் முன் நிறுத்திவிட்டு அதன் பிறகு மன்னிப்பு கேள். அப்படியே ஆகட்டும் சொர்க்காதிபதியே. செல்லுங்கள். வாருங்கள் வீரர்களே. சொர்க்காதிபதி வரம் பெற்ற அசுர அரசன் திரிபுராசுரனுக்கு நாம் இப்படியே அலைந்து கொண்டிருந்தால் துஷ்ட அசுரனின் சேனைகள் வந்து நம்மை பிடித்து விடுவார்கள். ஆனால் நாம் எங்கு செல்வது தேவராஜா? பகவான் சிவனோ ஸ்ரீ கணேசரோ நமக்கு உதவப் போவதில்லை. ஏனென்றால் ஸ்ரீ கணேசர் தன்னுடைய வரத்தை காப்பதற்காக திரிபுராசுரனுக்கு தான் உதவி செய்வார். சிவன் பார்வதியோ தன் மகன் ஸ்ரீ கணேசருக்காக. தங்களின் எண்ணம் உண்மைதான் தேவராஜா. கைலாயம் சென்றால் கூட நமக்கு எதுவும் கிடைக்காது. இப்பொழுது நமக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் பிரம்மதேவரை தான் ஆராதிக்க வேண்டும். தேவகணங்களே, இது நல்ல யோசனை தேவராஜா. பிரம்மதேவனின் மூலம் நமது சொர்க்கம் மீண்டும் நமக்கு கிடைக்கும். ஓம் பிரம்மணே நம. ஓம் மகா கணேசாய நம. வணங்குகிறோம் தேவரிஷி. நாராயண நாராயண. உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். பரமபிதா பிரம்மதேவர் உங்களுக்கு நட்புத்தியை அளிக்கட்டும். தாங்கள் அனைவரும் முதல் முறையாக பக்தியில் ஈடுபட்டதை பார்த்து நாரதனின் மனம் மகிழ்ந்து விட்டது. இப்போது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தேவரிஷி. நாங்கள் சொர்க்கத்தை மீண்டும் அடைவதற்காக பிரம்ம ஆராதனையை செய்யலாமா? எங்களுக்கு வழிகாட்டுங்கள் தேவரிஷி. தேவராஜா, தேவகணங்களே, திரிபுராசுரனை எதிர்த்து பிரம்மதேவன் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஏன் அப்படி கூறுகிறீர்கள் தேவரிஷி? அதுதான் உண்மை. திரிபுராசுரனின் உள்ளே 3 ஆத்மாக்கள் உள்ளன. அந்த தாரக புத்திரர்களுக்கு தான் பிரம்மதேவர் முன்பே வரம் கொடுத்திருக்கின்றார். தாரக புத்திரர்களா? யார் அந்த தாரகாஷ், கமலாஷ், வித்துன்மாலி? 3 ஆத்மாக்களும் திரிபுராசுரனுக்குள்? ஆம் தேவராஜா. பிரம்மதேவர் எச்சரித்தும் கூட தாரக புத்திரர்கள் சிவபக்தியை கைவிட்டார்கள். சிவனின் கைகளால் மரணம் அடைந்தார்கள். ஒருவேளை இம்முறையும் கூட. இம்முறை அப்படி எதுவும் ஆகாது தேவரிஷி. சிவனும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். ஸ்ரீ கணேசரும் செய்ய மாட்டார். அந்த ஜெகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு நீண்ட யோக நித்திரையில் இருக்கிறார். இப்பொழுது தாங்களே கூறுங்கள் தேவரிஷி, நாங்கள் யாரிடம் செல்வது? யார் உதவி செய்வார்கள்? ஆம் தேவரிஷி, சங்கடமான நிலைமையில் தேவர்கள் சிக்காமல் தாங்கள்தான் உதவ வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தேவரிஷி. ஸ்ரீ மகாகணேசரை சரணம் அடையாமல் உங்களுக்கு திரிபுராசுரனின் சங்கடம் விலகாது தேவராஜா. எச்சரிக்கை! பார்த்தீர்களா? என் எண்ணம் சரிதான். இந்த துஷ்ட முனிவர் தேவர்களின் பேச்சை கேட்டு சொர்க்காதிபதி வரம் பெற்ற திரிபுராசுரனுக்கு துரோகம் இழைத்து விட்டார். இந்த கோழை தேவர்களை விட்டுவிடாதீர்கள் அசுர வீரர்களே. நாராயண நாராயண. உங்கள் சுவாமி சொர்க்காதிபதி வரம் பெற்ற திரிபுராசுரனின் நண்பனான நாரதனின் மீது சந்தேகம் வேண்டாம் அசுர வீரர்களே. நாங்கள் உங்கள் சத்தியத்தை நம்ப வேண்டும் என்றால் அந்த துஷ்ட தேவர்களை பிடிக்க எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்யுங்கள். தேவர்களிடம் மறைந்து செல்லும் திவ்ய சக்தி இருக்கின்றது. நீங்கள் உங்கள் அரசன் திரிபுராசுரனிடம் கூறுங்கள். அவர் இவர்களை கண்டுபிடித்து தானே அழித்து விடுவார்.
சொர்க்கத்தின் அதிபதி வரம் பெற்ற திரிபுராசுரன் அந்த துஷ்ட தேவர்களை பிடித்து விடுவாரா? சொர்க்காதிபதி திரிபுராசுரனின் வரம் பெற்ற சக்திக்கு முன்னால் தேவர்களின் திவ்ய சக்தி வீணாக போய்விடும். நாராயண நாராயண. ஓம் கங் கணபதியாய நம. 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 நான் ஆராதிக்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, என் மகன் திரிபுராசுரனை காப்பாற்றுங்கள். ஒருமுறை அவன் வெற்றியை தொட்டுவிட்ட பிறகு அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவன் தன் அகங்காரத்தின் காரணமாக எந்த சங்கடத்திலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது. கௌரி நந்தா, மகன் இந்நிலையில் இருப்பதால் தந்தையின் மனம் தங்கள் ஆராதனையில் ஈடுபடவில்லை. என் ஜென்ம தந்தையே, நாரத முனிவர் என்னிடம் கூறினார், தாரக் புத்திரர்களின் ஆத்மா என் சரீரத்திற்குள் வசிப்பதாக. அது இருக்கும் வரை நிம்மதியின்றி நான் இப்படித்தான் அலையப் போகிறேன். ஏன் மகனே அப்படி? எனக்கு அப்படி தோன்றுகிறது. அந்த 3 தாரக புத்திரர்களின் ஆத்மாக்கள் எனக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எங்களுக்கு சாந்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு சாந்தி தாருங்கள் என்று. இது உன்னுடைய பிரமை வரம்பெற்ற திரிபுராசுரா. இப்பொழுது நீ வரம்பெற்றவன், நிலையான சக்தியை கொண்டவன். தாரக புத்திரர்களின் 3 ஆத்மாக்கள் உன்னை ஒருபோதும் குழப்பாது. உங்களுக்கு என் மனநிலை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த 3ம் என் வாழ்வை வீணாக்கப் போகிறது. வரத்தை பெற்றும் பலனில்லை. என்னால் நிம்மதியாக உணவு கூட அருந்த முடியவில்லை. அனைத்து சமயமும் என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு உபாயம் தாங்கள் தான் யோசித்து கூற வேண்டும். தாங்கள் தான் கூற வேண்டும். அப்படி என்றால் ஒரு உபாயம் இருக்கிறது திரிபுராசுரா. சிந்தாமணி கஜானனின் சிலையை அடைந்து விடு. எப்படி நான் அதை அடைய முடியும் ஜென்ம தந்தையே? அந்த சிலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் சிந்தாமணி கஜானனின் சிலையை பற்றி நான் நாரத முனிவரிடம் கேட்டேன். நாரத முனி என்ன கூறினார்? அவர் என்னை கைலாயம் செல்லும்படி அறிவுரை கூறினார். பிறகும் எதற்காக நீ யோசிக்கிறாய்? நாரதர் உனக்கு நல்ல யோசனை தானே கூறியிருக்கிறார். சிந்தாமணி கஜானனன் சிலை வேண்டுமென்றால் நீ கைலாயம் செல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் இருக்குமிடம் கைலாயம்தான். ஆனால் ஜென்ம தந்தையே, எனக்கு முதலில் கூறுங்கள், கைலாயத்துக்கு எப்படி செல்வது? மகனை திரிபுராசுரா, கைலாயத்தையும் கைலாயபதி சிவனையும் இந்த சராசரத்தில் அனைவரும் அறிவார்கள். இருந்தும் கைலாயம் செல்ல வேண்டுமென்றால் நீ வடக்கு திசை நோக்கி செல்ல வேண்டும். வடக்கு திசை. பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். இந்த சிவன் தான் நம்மை அழித்தது. இங்குடம் இருக்கக்கூடாது. மீண்டும் நம்மை அழித்து விடுவார். சிவனை பார்க்க வேண்டாம் திரிபுராசுரா, திரும்பிவிடு இங்கிருந்து. இவரை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. சென்றுவிடு, இங்கிருந்து சென்றுவிடு திரிபுராசுரா. வேறு எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. விரைவாக இங்கிருந்து திரும்பி சென்றுவிடு. இவர் சிவன் அல்ல, உனது காலம். எங்களை போல் உன்னையும் இவன் அழித்து விடுவான். நீ வரம் பெற்ற சக்தியை எதற்காக வீணாக்குகிறாய்? திரும்பி செல் திரிபுராசுரா, திரும்பி செல். திரும்பி செல் திரிபுராசுரா, திரும்பி செல். திரும்பி செல். அமைதியாக இருங்கள், மூவரும் அமைதியாக இருங்கள். சிந்தாமணி கஜானனின் சிலை எனக்கு இங்குதான் கிடைக்கும். இங்கு உனக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. உனக்கு சிவனின் சக்தியை பற்றி புரியாது. அவர் கன நேரத்தில் உன்னை மரண வாயிலுக்கு கொண்டு சென்று விடுவார். இது சமயமல்ல ஊர்கா. எங்கள் பேச்சை கேட்டு திரும்பி சென்று விடு. மாட்டேன். சிந்தாமணி கஜானனின் சிலை கிடைக்காமல்
திரிபுராசுரன் திரும்பிச் செல்ல மாட்டான். சிந்தாமணி கஜானனின் சிலை எனக்கு கிடைத்து விட்டால் என்னை யாராலும் அழிக்க முடியாது. நான் என்றென்றும் அமரனாகவே இருப்பேன். என்றென்றும் அமரனாய் இருப்பேன். நான் அங்கு சென்றே ஆக வேண்டும். நான் அங்கு சென்றே ஆக வேண்டும். வேண்டாம்! யாராவது தன் மரணத்தை தேடி தானே செல்வார்களா? வேண்டாம்! திரும்பிச் செல் மூர்க்கா! மாட்டேன். தாயே, வரம் பெற்ற திரிபுராசுரன் இப்பொழுது கைலாயத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார். கைலாயத்திற்கு வரும்பொழுது இப்படியே அட்டகாசம் செய்வது? இதை அனைத்தையும் நீ அவனுக்கு வரமளிக்கும் முன்பு யோசித்திருக்க வேண்டாமா கணேஷா? இப்பொழுது அதை பற்றி யோசிக்கும் நேரமில்லை தாயே. அறியாமல் நடந்த விஷயம் அது. அறியாமல் நடந்ததா? ஏன் இப்படி கோழையைப் போல் பேசுகிறாய் நீ? அந்த துஷ்ட திரிபுராசுரனை உன் அங்கசத்தால் தாக்கி யமலோகத்திற்கு அனுப்ப முடியாதா உன்னால்? ஏன் மௌனமாய் இருக்கிறாய் கணேஷா? நீ திரிபுராசுரனின் சக்தியில் பயந்து விட்டாயா? நான் திரிபுராசுரனின் சக்திக்காக அல்ல, திரிபுராசுரனின் வரத்தை எண்ணித்தான் பயப்படுகிறேன் தாயே. வரம் பெற்ற திரிபுராசுரனின் வதம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எந்த அவதாரத்தாலும் கிடையாது என்பதுதான். அப்படி கடினமான மரணம் என்ற வரத்தை எதற்காக அளிக்க வேண்டும்? தாயே, எப்பொழுது சிந்தாமணி கஜானன் சிலை திரிபுராசுரனிடம் இருக்கிறதோ அப்பொழுது யாராலுமே அவனை வதம் செய்வது முடியாத காரியம். அப்பொழுது திரிபுராசுரனை காக்க தன் வரம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கஜானனன் சிலையாக அமர்ந்து விட்டானா? இல்லை தாயே, இல்லை. கஜானன் தங்களுக்கு பயந்துதான் சிலையாக மாறிவிட்டான். ஆனால் அதற்கு முன்பே வரத்தை அளித்து விட்டான். எங்கிருக்கிறது சிந்தாமணி கஜானனின் சிலை? எங்கிருக்கிறது? அதை எடுத்துச் செல்லவே வந்தேன். இங்கிருந்து சென்று விடு துஷ்ட திரிபுராசுரா. இல்லை என்றால் என் கோபத்தீயால் உன்னை பஸ்மமாக்கி விடுவேன். என் மீது கோபம் வேண்டாம் தாயே. என் வரத்தை வீணாக்கி விடாதீர்கள் ஜெகதாம்பா. ஸ்ரீ கஜானனன் தங்கள் மகன்தானே. எங்காவது ஒரு தாய் தன் மகன் அளித்த வரத்தின் பலனை நஷ்டமாக்குவார்களா என்ன? உன்னை போல அட்டகாசம் செய்யும் ஒரு அசுரனுக்கு வரம் அளித்து என் மகன் கஜானனன் தவறு செய்து விட்டான். என்ன தவறு தாயே? தவம் இருப்பவர்களுக்கு அதற்கான வரத்தை தருவது பகவானின் தலையாய கடமை அல்லவா? எனக்கு கடமையை பற்றி பாடம் நடத்தாதே திரிபுராசுரா. எப்படி வந்தாயோ அப்படியே திரும்பி சென்று விடு. தாயே, தாங்களே என்னை திருப்பி அனுப்பினால் தங்கள் மகன் எனக்கு அளித்த வாக்கு பொய்யாகிவிடுமே. உன்னை போல அட்டகாசம் செய்யும் அசுரன் வாக்கிற்கு எப்படி கட்டுப்படுவான்? தாயே, தவமிருந்து வரத்தை பெற்றவன் நான். அநியாயம், அதர்மம், அட்டகாசத்தை எப்படி செய்வேன்? எனக்கு அசுர தத்த ராட்சசனின் சுபாவத்தை பற்றி நன்றாகவே தெரியும். சிந்தாமணியின் சிலையை அடைவதற்காகத்தான் நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் அகங்காரத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறாய். விரும்பியது கிடைத்தவுடன் கண நேரத்தில் உன் அட்டகாசத்தை நீ ஆரம்பித்து விடுவாய். உனக்கு கைலாயத்தில் எதுவும் கிடைக்காது திரிபுராசுரா. செல், திரும்பி செல். வேண்டாம் தாயே, வேண்டாம். தாய் ஒருபோதும் தன் மகனை ஏமாற்றக் கூடாது. இப்பொழுது தாங்களும் எனக்கு தாய்க்கு சமமானவர் தானே? தாயே, இந்த பாவப்பட்ட திரிபுராசூரனுக்கு தாய் இல்லாமல் ஜென்மம் எடுத்த காரணத்தினால் தாய் அன்பு என்னவென்று எனக்கு தெரியவே தெரியாது. தாயே, தயவு செய்து என் மீது பாசம் காட்டுங்கள். நீ என் பாசத்திற்கல்ல, தண்டனைக்குரியவன். இப்பொழுது உன் செயலுக்காக என்னை தண்டிக்க வைத்து விடாதே. நான் என்ன தவறு செய்தேன் தாயே? தங்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்குத்தான் கைலாயம் வந்தேன் தாயே. உன் தீய செயல் இதுதான் திரிபுராசுரா. நீ கைலாயபதி பகவான் சிவனின் ஆணை இல்லாமல் கைலாயம் போன்ற புனித இடத்திற்கு வந்திருக்கவே கூடாது. இரண்டாவதாக உன் அட்டகாசமான சிரிப்பால் கைலாயத்தின் அமைதியை குலைத்து விட்டாய். தாயே, தாங்கள் ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? அப்பொழுது கைலாயபதியின் விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் கைலாயத்துக்குள் வரக்கூடாதா என்ன? இல்லை தாயே, நான் அட்டகாசம் செய்தேன் என்றீர்களே. அட்டகாசமாக வருவது அசுரர்களின் சுபாவம் தாயே. என்னை ஆசீர்வதியுங்கள் ஜெகதம்பா. நான் வரத்தின் பலனை அனுபவித்தாக வேண்டும். சொர்க்கம், பூலோகம், பாதாளம் 3 உலகத்திற்கும் அதிபதியாக வேண்டும். உதவுங்கள் தாயே. ஸ்ரீ கஜானனின் அந்த சிந்தாமணி சிலையை எனக்கு தாருங்கள். அதுதான் என் உயிரை காப்பாற்றக்கூடியது. தங்கள் வரதானத்தை காப்பாற்றும் உபாயத்தை தாங்களே கூறுங்கள் ஸ்ரீ கணேசா. திரிபுராசுரா, பகவான் சிவன் கைலாயத்திற்கு மட்டுமல்ல, இந்த சராசரத்திற்கும் நம் அனைவருக்குமே சுவாமி. நீ அவரிடம் பிரார்த்தனை செய்து கொள். அவரை நீ மகிழ்வித்தால் உன்னுடைய மனோ எண்ணம் நிறைவேறும். வாருங்கள் தாயே.
दुख हरता ये है सुखदाता। श्री गणेश, श्री गणेश, श्री गणेश।